சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவனுடைய செய்கைகளும் நடவடிக்கைகளும் சந்தேகத்திற்கு இடம் தரும் வகையில் இருந்தது. நீ அவரிடம் அதை பற்றி விசாரிக்கவில்லையா? விசாரிக்காமல் இருப்பேனா? விசாரித்தேன். அதற்குத்தான் அவன், நான் மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன், இவன் என்னுடைய உதவியாளன் மயிலைநாதன், நாங்கள் சேர மன்னரால் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்கள், நீ யார் எங்களை கேள்வி கேட்க என்று பதிலுக்கு என்னையே மிரட்டினான். அந்த புறத்திற்குள் வந்து உன்னையே மிரட்டினானா? அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சலா? அவனை சும்மாவா விட்டாய்? சும்மா விடுவேனா? நீ சேர மன்னரால் சிறப்பு விருந்தினராய் அழைக்கப்பட்டவன்தான். ஆனால் நானோ சேர மன்னரால் நியமிக்கப்பட்டவள். அனுமதி இல்லாமல் இந்த அந்தப்புறத்திற்குள் நுழைபவர்கள் தலையை துண்டிக்க கூட எனக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது என்று பதிலுக்கு மிரட்டி அனுப்பினேன். பலே, சரியான அணுகுமுறையைத்தான் நீயும் கையாண்டிருக்கிறாய். இதில் குழப்பமடைவதற்கு என்ன இருக்கிறது? இல்லை, அந்த மாளவ நாட்டு இளவரசன் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவன் மீது உனக்கென்ன சந்தேகம்? உன்னிடத்தில் நான் சோழ மாமன்னர் கரிகாலரின் தங்கை முறையான மங்கம்மாவை பற்றி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? ஆமாம், சொல்லியிருக்கிறாய். அந்த மங்கம்மாவிற்கு கூட எங்கள் சேர நாட்டிலும் செல்வாக்கு இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறாயே. அந்த மங்கம்மாவின் கையாளாக இந்த மாளவ நாட்டு இளவரசன் இருப்பானோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. உன்னுடைய பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் இளவரசர்கள் ஒன்று திரளாக வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாண்டிய இளவரசர் இடம்வழுதியை இங்கிருந்து மீட்டு சோழ நாட்டிற்கு அழைத்து செல்ல நானும் தளபதி பார்த்திபனும் திட்டமிட்டிருந்தோம் அல்லவா? ஆமாம். அதேபோல் நம் திட்டத்தை முறியடிக்க அந்த மங்கம்மாவும் ஏன் திட்டம் தீட்டியிருக்க கூடாது? இத்தனை இளவரசர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து உன் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள வருவதை பயன்படுத்தி என்னையும் பார்த்திபனையும் நோட்டமிட இந்த மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரனை அந்த மங்கம்மா ஏன் இங்கு அனுப்பியிருக்க கூடாது? என் சந்தேகம் அதுதான். அந்த மங்கம்மா எதற்காக தன்னுடைய ஆளை ஒரு இளவரசர் வேடத்தில் இங்கு அனுப்ப வேண்டும்? சேர நாட்டில் காவல் வைக்கப்பட்டிருக்கும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள அனுப்பியிருக்கலாம். வேளிர்குடி இளவரசி தாமரை சேர நாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவளை எப்படியாவது இங்கிருந்து கடத்தி போவதற்காக கூட இருக்கலாம். இப்படி காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என் சந்தேகம், மங்கம்மாவின் தலையீடு இதில் இருக்குமோ, அவள் அனுப்பிய ஆளாக அந்த மாளவ நாட்டு இளவரசன் இருப்பானோ என்பது பற்றித்தான். உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். நிச்சயம் அந்த மாளவ நாட்டு இளவரசர் மங்கம்மாவின் ஆளாக இருக்க மாட்டார். எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? இங்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை நாட்டு இளவரசர்களும் எங்கள் சேர பிரதானியாரால் வடிகட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வரப்போகின்ற இளவரசர்கள் எவரும் எந்த விதத்திலும் சோழ நாட்டிற்கோ பாண்டிய நாட்டிற்கோ சம்பந்தப்பட்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு இளவரசரின் பின்புலத்தையும் கவனமாக ஆராய்ந்து என் தந்தையாரால் கலந்து ஆலோசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரதானியாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டும்தான் அமைச்சரின் தரப்பில் அவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சேர மன்னரும் சாதாரணப்பட்டவர் இல்லையே. அவருக்கு தெரியாதா ஒவ்வொரு இளவரசரும் யார் எவர் எப்படிப்பட்டவர்கள் என்று? உண்மையில் அப்படி இருக்க இதில் மங்கம்மாவின் தலையீடு எப்படி இருக்க முடியும்? பிறகு எதற்காக அந்த மாளவ நாட்டு இளவரசன் அந்தப்புறத்திற்கு வந்து நோட்டமிட்டான்? முத்துநகை, அன்று கூட தாமரையை நீ ஓவியமாக தீட்டிக் கொண்டிருக்கும் போது அந்த புறத்திற்கு ஒரு கோமாளி இளவரசர் வந்தார் என்று கூறினாயே. என்ன செய்வது? பொதுவாகவே ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் சற்று சீண்டி பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றும். அதிலும் இவர்கள் இளவரசர்கள் வேறு. இதை கேட்கவா வேண்டும்? இல்லை, நான் பார்த்த இளம் சித்திரன் கோமாளியாக தென்படவில்லை. சற்று கடினமானவனாகத்தான் தெரிந்தான். ஒருவேளை அவனால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. நிச்சயமாக அவனால் ஆபத்து வரும்.
என்ன தாமரை, எதை வைத்து அவனால் ஆபத்து வரும் என்று இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? ஏனென்றால் நீங்கள் சந்தித்தது மாளவ நாட்டு இளவரசனே அல்ல. என்ன சொல்கிறாய் தாமரை? என்னிடத்தில் அவன் அப்படித்தானே கூறினான்? ஆமாம், மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரனை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் உடையை அணிந்து கொண்டு அவர்கள் பெயரை சொல்லிக் கொண்டு பரிவாதனியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்தவன் தன்னை மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன் என்றுதானே சொல்லிக் கொள்வான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எதை வைத்து வந்தவன் மாளவ நாட்டு இளவரசர் இளஞ்சித்திரன் இல்லை என்று இவ்வளவு உறுதியாக கூறுகின்றாய்? வந்தவன் காட்டில் சிறைப்பட்டிருந்த என்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி உங்கள் நாட்டின் தீவில் என்னை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தானே இடும்பன். அவன்தான் இங்கு வந்திருக்கும் மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன். அவன்தான் காட்டுவாசி இடும்பன். மாளவ நாட்டிலிருந்து வந்திருக்கும் உண்மையான இளவரசனை கட்டி போட்டுவிட்டு மாறு வேடத்தில் வந்திருக்கிறான். அதை அவனே தன் வாயால் தன் நண்பனிடம் கூறிக்கொண்டிருப்பதை நான் கேட்டேன். எப்படி சேர நாட்டிற்குள் செல்ல போகின்றோம், எப்படி அவளை தேடி கண்டுபிடிக்கப் போகின்றோம் என்று நான் தவித்துக் கொண்டிருந்த போது அந்த மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் நம்மிடம் வந்து மாட்டிக்கொண்டான். குடிக்க தண்ணீர் கேட்டு வந்த அவனையும் அவன் உதவியாளனையும் கட்டி போட்டுவிட்டு அவர்களின் பெயரில் நாம் இருவரும் நுழைந்து விட்டோம். சந்தேகமே இல்லை, நான் அந்த புறத்தில் சந்தித்தது அந்த காட்டுவாசி இடும்பனைத்தான். அவன் முந்திக் கொள்வதற்கு முன் நாம் அவனை முந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் அவனை எதுவும் செய்ய தேவையில்லை. நானே அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன். மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் வேடத்தில் வந்திருக்கும் அந்த இடும்பனை உடனே கைது செய்து சிறையில் அடைக்க சொல்கிறேன். பரிவாதனி, வேண்டாம், அவசரப்பட்டு அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். அதற்கு பின் இவள் வாருணி அல்ல, வேளிர்குடி இளவரசி தாமரை என்ற உண்மை அவன் மூலம் எல்லோருக்கும் தெரிய வரும். பிறகு தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயமாக வெளியே வரும். இதை மிகவும் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். அந்த இடும்பனை பொறுத்திருந்துதான் அடக்க வேண்டும். தாயே, என்ன என்னவாயிற்று? ஒன்றும் கேட்காதே. யார் மீது கோபம்? இப்படி துருவி துருவி கேட்டுக்கொண்டிருந்தால் உன் மீதுதான் கோபம் வரும். விலகி போ. எங்கே அடி போகிறாய்? நீங்கள்தான் ஒன்றும் கேட்காதே என்று சொல்லிவிட்டீர்களே. நான் சொன்னால் போய்விட வேண்டியதுதானா? என்ன ஏது என்று கேட்பதில்லையா? தாயே, உங்கள் கோபம் தணிந்த பிறகு கேட்கலாம் என்று நினைத்தேன். இனி நான் யாரை கோபித்து என்ன பயன்? எல்லாம் என் கையை மீறி சென்று விட்டதே. என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள்? இங்கிருந்து 2 பேர் நமக்கு சவாலாக இருப்பவர்கள், நம் மீது கடும் பகை கொண்டவர்கள் எங்கோ சென்றிருக்கிறார்கள். நாம் பின்னி வைத்த சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சி இருக்கும் இடத்திற்கே போயிருப்பார்களோ என்று சந்தேகப்பட்டுத்தான் உன்னை நான் சேர நாட்டிற்கே அனுப்பி வைத்தேன். நீ அங்கு சென்று பார்த்து அங்கே அவர்கள் இல்லை என்று தெளிவாக தெரிந்து கொண்டு வந்து சொல்லிவிட்டாய். நான் பாண்டிய நாட்டிற்கு சென்றால் அவர்களை பற்றி ஏதேனும் செய்தி தெரியுமா என்று அறிவதற்காக சென்றேன். அங்கு எனக்கு எதுவுமே தெரியவில்லை. அதை பற்றிதான் நாம் விரிவாக பேசி அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோமே. அப்படி இருக்கும்போது இப்பொழுது எதற்கம்மா மீண்டும் அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அதற்காக மட்டும் நான் வருந்தவில்லையடி. என் கணவரும் என் அருமை அண்ணனின் மைந்தன் கிள்ளிவளவனும் எங்கோ சென்றிருக்கிறார்கள். இருவரும் தன்னந்தனியாக வேறு வேறு இடங்களுக்கு சென்றார்களோ இல்லை இருவரும் இணைந்தே சென்றார்களா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. தாயே, நீங்கள் நினைத்தால் நிச்சயம் அதை கண்டுபிடிக்க முடியுமே. அது முடியாததால் தானடி இப்படி மனமுடிந்து போயிருக்கிறேன். என் கணவர் என்னிடம் தான் எங்கே போகிறேன், எதற்காக போகிறேன் என்று சொல்ல மறுத்து புறப்பட்டவர் பின் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, நான் இடும்பனைத்தான் தேடி போகிறேன் என்றார். தாயே, இடும்பன் இருக்கும் இடம் அவருக்கு தெரியுமா?
அவன் எங்கிருக்கிறான் என்று தெரிந்துதானே அவர் போகிறார் என்று புரிந்து கொண்டு நானும் எப்படியோ கேட்டு பார்த்தேன். இறுதி வரை அவர் அதை சொல்லவே இல்லையடி. அவர்தான் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்கிறாரே. அவர் அப்படி இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அதுதான் போகட்டும். அவர் புறப்பட்ட அன்று முதலே கிள்ளி வளவனையும் காணவில்லையே. அவன் எங்கு சென்றான் என்று தெரிந்து கொள்வதற்காக மலர்கொடியிடமும் பேசி கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி செய்தேன். அவள் கோபத்தை தூண்டி அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள நான் முயற்சி செய்தேன். ஆனால் அதற்குள் என் அண்ணன் வந்துவிட்டார். அந்த பேச்சையே திசை திருப்பி மலர்கொடி கிள்ளிவளவனை பற்றி சொல்லாமல் அவர் தடுத்து விட்டார். தாயே, மாமன்னர் இப்போதெல்லாம் உங்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார். அவருக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. அதனால் தானடி நான் சற்று தடுமாறி போயிருக்கிறேன். என்னை சுற்றி பல கண்கள் நோட்டம் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனக்கு எதிராக பல கைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இத்தனைக்கும் நடுவே நான் எப்படி தொடர்ந்து செயல்பட போகிறேன் என்று எனக்கே புரியவில்லை. அதற்காக விட்டுவிட முடியுமா தாயே? செய்த செயல்களின் விளைவை அவற்றின் எல்லை வரை சென்று பார்க்கத்தானே வேண்டும். அதென்னவோ சரிதான், எதையும் விட்டுவிட முடியாது. ஆனால் முன்போல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் எதையும் என்னால் செய்துவிட முடியாது. எங்காவது எதிலாவது அகப்பட்டுக் கொள்ள நேருமோ என்ற அச்சம் என் மனதில் புகுந்துவிட்டது. எனக்கே என் மீது நம்பிக்கை குறைகிறது. தாயே, நீங்களா இப்படி பேசுவது? எப்படியெல்லாம் திட்டம் போட்டு எதையெல்லாம் சாதித்தவர் தாங்கள்? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்த போதும் எவ்வளவு சாமர்த்தியமாக அதிலிருந்து மீண்டு வந்தவர் தாங்கள். தங்கள் கணவர் இருங்கோவேலோடு இணைந்து தப்பிக்க செய்த போது உங்களை குற்றவாளியாக்கி மன்னர் முன்னாலேயே கொண்டு போய் நிறுத்தினாரே இளவரசர் கிள்ளிவளவர். அப்போது நீங்கள் இளவரசர் மீதே மாமன்னருக்கு சந்தேகம் வரும்படி செய்து ஏதும் நடவாதது போல் திரும்பி வரவில்லையா? அப்படியும் விடாமல் சிறை அதிகாரியை கொண்டு உங்களை சிக்க வைக்க முயன்ற போது அந்த அதிகாரியையே கொன்று அடையாளம் இல்லாமல் செய்து விட்டீர்களே. ஆமாம், அப்படித்தான் செய்தேன். உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தவும் வேண்டும். அதனால் உங்களுக்கு வருவாய் வருவதாக அமைய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதமாக விவசாயிகளிடம் வரி வசூலிப்பது என்ற திட்டத்தை நிறைவேற்றினீர்கள். அதை செய்ய தாங்கள் தேர்ந்தெடுத்த தங்கள் நம்பிக்கைக்குரிய கோட்டை தலைவன் தான் அகப்பட்டு கொண்ட போதும் தங்கள் பெயரை சொல்லாமல் சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறானே. அவனை அந்த அளவிற்கு கட்டுப்படுத்தி வைத்தது எது? தங்கள் திறமைதானே தாயே. அதில் என்ன சந்தேகம்? தாமரையை கடத்தி இருபெரும் சாம்ராஜ்யங்களையே கதிகலங்க செய்தீர்களே. அதை கண்டுபிடிக்க முயன்ற செழியனையும் முத்துநகையையும் தங்களால் அது முடியவில்லை என்று திரும்பி பார்க்காமல் ஓடச் செய்தீர்களே. இதெல்லாம் எப்படி? பாண்டிய இளவரசரின் விவகாரத்தில் இன்று வரை எவராலும் எதுவும் செய்ய முடியவில்லையே. எதனால்? இந்த மங்கம்மாவின் சாமர்த்தியத்தால், அவளது மூளை பலத்தால். மாதுரி, உன்னை பாராட்டுகிறேன் அடி. என்னை எனக்கே புரிய வைத்தாய். இவ்வளவு செய்த எனது ஆற்றல் இப்பொழுது மட்டும் என்னை விட்டு போய்விடுமா என்ன? இன்று இந்த இருவரை பற்றி அறிய முடியவில்லை என்பதற்காக எனது திறமை என்னை விட்டு போய்விட்டதென்று நான் ஏன் நினைக்க வேண்டும்? எத்தனை பேர் என்னை கண்காணித்தால் என்ன? எனக்கு தெரியாமல் என்னென்ன செய்தால் என்ன? என் தந்தை சேற்றென்னி எனக்கு எதுவாயினும் கலங்காத திடமனதை தந்திருக்கிறார். எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை தந்திருக்கிறார். எனது மூளை பலத்தால் எல்லாவற்றையும் செய்து காட்டுகிறேன், பார். நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அடுப்போர் செழிய இகழாது வல்லே, நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டோரே. எம் முன்னோரில் ஒருவரான செழியனை பற்றி குடப்புலவியனார் பாடிய பாடல் இது. அவர் சொன்ன உணவும் நீரும் பெற உதவும் மழை நம் பாண்டிய நாட்டில் கொட்டி தீர்த்து விட்டது. நிலவளம் பெருகியது. நகருக்குள் வெள்ளம் புகாமலும் மக்களை காத்திருக்கிறோம். ஆனால் அவர்களை காக்கும் மன்னனான நான் அவ்வப்போது பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறேன். அதை பற்றி பேச உங்களை அழைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போதும் அப்படித்தான். ஒரு முக்கியமான விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்பதற்காக அவையை கூட்டும்படி அமைச்சர் அறிவுடை நம்பியிடம் கூறினேன்.
இன்று எதற்காக அவை கூட வேண்டும் என்று அழைத்திருப்பேன் என்பதை உங்களில் யாராவது யூகிக்க முடிகிறதா? சந்தேகமில்லாமல் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். சேரனிடம் அகப்பட்டிருக்கும் இளவரசர் இளம்பழுதி பற்றிய முக்கியமான செய்தி ஏதோ வந்திருக்கிறது. அதை பற்றி பேசத்தான் அழைத்திருக்கிறீர்கள், இல்லையா மன்னவா? தாங்கள் சொல்வது சரிதான். இன்றைய தலையாய பிரச்சனையானாலும் இன்னும் அங்கிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அதனால் இன்றைய பிரச்சனை அதுவல்ல. அப்படியானால் இன்று பேசப்போகும் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. கடல் நடுவே நீர் கிழித்துச் செல்லும் களம் போல பகைவர் படை நடுவே வீரர்கள் ஊடறுத்து பிளந்து செல்ல வேண்டும். பகைவர் முடிதலைகளை அரும்பாக்கி குருதியை புனலாக பெய்து பகைவரின் தசையையும் நினத்தையும் அதனுள்ளிட்டு வெட்டிய தோள்களை துடுப்பாக்கிக் கொண்டு துழாவி களவேள்வி செய்ய வேண்டும். சேரநாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். சேனாதிபதியாரே, தங்கள் வீரத்தை நான் அறியாதவன் அல்ல. நீங்களும் வீரபாகு அவர்களும் இணைந்து கொடுத்த போர் திட்டத்தை உணராதவனும் அல்ல. ஆனால் அதற்கான கட்டங்களை நாம் கடந்து விட்டோம். அதனால் அதுவும் அல்ல. நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது என்று ஆலோசிப்பதற்காகத்தான் அவையை கூட்டியிருக்கிறீர்கள். மழை பொழிந்து ஏரி குளங்கள் நிரம்பி நாடு வளம் பெற்றிருப்பதை இப்பொழுதுதானே சொன்னேன். நீங்கள் யாவரும் அதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். அதனால் அத்தகைய நிலைக்கு இடமே இல்லை. எனவே அதுவும் அல்ல. முன்னொரு முறை வந்தது போல் ஒருவனை காதலித்து மற்றொருவனை மணந்தவள் வீட்டு பிரச்சனை போல் ஏதேனும் வழக்கு வந்துள்ளதா? மணிமாறா, எப்பொழுதுமே உனக்கு எதிர்மறையாகத்தான் யோசிக்க தோன்றுமா? அப்படியே வந்தாலும் அந்த வழக்கை தீர்த்து வைத்தது போல் எந்த வழக்கையும் தீர்த்து வைப்பேன். அதற்கு உன் யோசனை தேவைப்படாது. ஆகையால் அதுவும் அல்ல. மன்னவா, இளவரசர் இளம்பழுதி கொற்கையில் இல்லாததால் யார் பேச்சையோ கேட்டுக்கொண்டு சிலர் போலி முத்துக்களை கொண்டு வந்ததை பற்றி வணிகத் தலைவர் சொன்னாரே, அதை பற்றி அவையில் விவாதிக்க விரும்புகிறீர்களா? இல்லை செழியா, அதை செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் உன்னை அனுப்பிய மறுநாளிலிருந்தே அப்படிப்பட்ட போலி முத்துக்கள் வருவது நின்றுவிட்டது என்று வணிகர் தலைவர் வந்து சொன்னார். நீ விரைவாக செயல்பட்டு சரியான குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டாய். அதனால் அந்த பிரச்சனையும் அல்ல. மன்னவா, நாங்கள் ஒவ்வொருவரும் சரியோ தவறோ எங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைச்சர் அறிவுரை நம்பி மட்டும் ஏன் ஏதும் கூறாமல் இருக்கிறார்? ஏன் தான் சொல்வதும் தவறாகிவிட்டால் அமைச்சர் என்ற தகுதிக்கு குறைவு வந்துவிடும் என்பதாலா? அமைச்சர் அப்படியெல்லாம் எதற்காகவும் தயங்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு நாம் இன்று விவாதிக்கப் போகும் விஷயம் என்ன என்பது நன்றாக தெரியும். அதனால்தான் மௌனமாக இருக்கிறார். அமைச்சரே, நாம் இன்று பேச இருக்கும் செய்தியை எவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது. தாங்களே அதை பற்றி கூறுங்கள். அவையோர்களே, சில நாட்களுக்கு முன் ரோமாபுரியிலிருந்து ஒரு தூதுவன் நம் நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக ரோமாபுரியின் மாமன்னர் அகஸ்டஸ் சீசரிடமிருந்து ஒரு மடல் வந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இளவரசர் இளம்பழுதி இல்லாத நேரத்தில் தூதுவன் வருகையை சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அப்படி அந்த விஷயத்தை தள்ளி வைத்ததே தவறாக போய்விட்டது. அகஸ்டஸ் சீசர் அதை அவமதிப்பதாக கருதிவிட்டாரா? நமது உறவை துண்டித்துக் கொள்ள நினைத்து விட்டாரா? தமிழகத்தின் தொடர்பே வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டாரா? நீங்கள் நினைப்பது போலெல்லாம் நிலைமை அவ்வளவு விபரீதமாக போய்விடவில்லை. பாண்டிய நாடு ரோமாபுரி தூதுவனை வரவேற்க விரும்பவில்லை என்றால் வேறு நாட்டிற்கு செல்லலாமா என்ற சிந்தனை எழுந்திருக்கிறது. இந்த செய்தி பாண்டிய நாட்டின் மீது அக்கறை கொண்ட சிலர் ரோமாபுரிக்கு சென்றிருந்த போதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது மன்னருக்கும் அறிவிக்கப்பட்டது. ரோமாபுரி மன்னரை சமாதானப்படுத்தும் வகையில் அன்றே ஒரு மடல் அனுப்பப்பட்டது என்றாலும் அதிகமாக தாமதம் செய்தால் அவர்களுக்கு அது பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்திவிடக் கூடும் என்பதால் ரோமாபுரியிலிருந்து வரவேண்டிய தூதுவனை உடனே அனுப்பும்படி மடல் அனுப்புவதென்று மன்னர் தீர்மானித்தார்.